தமிழ் திரையுலகில தனக்குன்னு வித்தியாசமான கதைகளை உருவாக்கி தனி முத்திரை பதித்தவர் வெங்கட் பிரபு. எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரும் வகையில் திரைக்கதையை அமைத்து படம் எடுப்பதில் வல்லவர். தல அஜித்தை வைத்து மங்காத்தான்னு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவர். சிம்புவிற்கும் மாநாடு போன்ற மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்து அவரது திரை பயணத்தில் முக்கியமான திருப்பு முனையவும் ஏற்படுத்தியவர். இப்பொழுது தளபதி விஜய் கூட இணைந்து கோட் படத்தை சிறப்பாக கொடுத்து ஆச்சரியப்படுத்தி இருக்காரு. இந்த படத்தை மெகா பட்ஜெட்ல உருவாக்கி ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. விஜய் ரசிகர்கள் மற்றும் இல்லாம மற்ற தரப்பு ரசிகர்களையும் கோட் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. மேலும் பாக்ஸ் ஆபீஸ்லயும் தனி கவனம் பெற்றிருக்கு. இந்த படத்துல முதன் முறையாக கேப்டன் விஜயகாந்தை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. மேலும் பல சர்ப்ரைஸ் நடிகர்களும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. த்ரிஷா, சிவகார்த்திகேயன் மற்றும் தோனி சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அமைந்திருக்கு. தியேட்டர்ல இந்த காட்சிகள் எல்லாம் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கு. எல்லா தியேட்டர்களையும் கோட் திரைப்படம் வசூலை வாரி குவிச்சிட்டு வருது. இதனை படக்குழுவினரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. நிலையில வெங்கட் பிரபு புதியதாக ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்றை வாங்கியிருக்காரு. இந்த கார் அவரது சம்பளத்தில் வாங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கார் 85 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. சமீப காலமாக எந்த படம் வெற்றி அடைந்தாலும் இந்த இயக்குனருக்கு படக்குழு கார் பரிசாக வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் வெங்கட் பிரபு சொந்த பணத்துல கார் வாங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது.